திருவிழா மகிழ்ச்சி பொங்கும் இந்த மாலை வேளையில் ஆண்டவரை போற்றி புகழ நாம் அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். என்னுடைய ஆலயத்தை பழுதுபார்ந்த கிறிஸ்துவ அழைப்பை ஏற்று ஏழை மக்களுக்கு கிறிஸ்துவ நற்செய்தியை போதித்து தனது எளிமையான வாழ்வால் கத்தோலிக்க திரு அவையில் மிகப்பெரிய புரட்சியையும் மறுமலர்ச்சியும் ஏற்படுத்தியவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். உலகில் உருமாற்ற நமக்கு தேவை பதவியும் அதிகாரமும் ஆட்சியும் அல்ல, மாறாக தாழ்ச்சியும் அமைதியும் கொண்ட அன்புள்ள மட்டுமே என்பதை இவருடைய அர்ப்பண வாழ்வு நமக்கு எடுத்துரைக்கின்றது. இவருடைய வழியில் கிறிஸ்துவை பின்பற்றியவர்தான் நமது பாதுகாவலர் புனித அந்தோனியார். புனித பிரான்சிஸ் அசிசியார் கற்றுக் கொடுத்த புனித வாழ்வுக்கான வழிமுறைகளால் புனித அந்தோனியார் பெரிதும் மீட்கப்பட்டார். எளிமையே புனிதத்தின் வழி என்பதை புனித பிரான்சிஸ் அசிசியார் எடுத்துரைத்தார். அதே எளிமையை நற்செய்தியின் போதனைகளால் மக்களிடம் கொண்டு சென்றவர் புனித அந்தோனியார். புனித அசிசியார் தாழ்ச்சியின் அடையாளம் எனில் புனித அந்தோனியார் உண்மை அடையாளம். இவர்கள் இருவருமே தங்கள் வாழ்வில் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்கள். இந்த திருப்புகழ் மாலை ஆராதனை வழியாக நாம் கடவுளை போற்றி புகழ்ந்து நமது நன்றியை நற்பொரு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறோம். நமது உள்ளங்களும் எளிமை தாழ்ச்சி கிறிஸ்துவை முழுமையாக அன்பு செயல்பட்டு உறுதியை கொண்டிருக்க ஜெயிப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் புனித அந்தோனியார் இவர்களோடு இணைந்து கடவுளை போற்றி புகழ்ந்து கடவுளின் அருளை பெற்றுக்கொள்ள அனைவரும் எழுந்து நிற்போம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். உதவி செய்ய பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த Oh
இவரை தன் இல்லத்திற்கு பொறுப்பாளராக நியமித்தார். அல்லேலூயா. அனைவரும் அமர்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவனை மகிமைப்படுத்துங்கள். ஏனெனில் அனைத்து நன்மைகளும் ஆண்டவரிடமிருந்தே வருகின்றன என்கிறார் புனித பிரான்சிஸ் அசிசியார். இறைவனை புகழ்ந்து பாடுவது நமது வாழ்வின் கடமை மட்டுமல்ல, அது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் வாழ்விலும் மூச்சாக இருக்க வேண்டும் என்பதை திருப்பாடல் 92 எடுத்துரைக்கிறது. இறைவனை புகழ்ந்து பாடும் இதயம் எப்போதும் நன்றியுணர்வால் நிரம்பி இருக்கும். அத்தகைய இதயம் உலக துன்பங்களிலும் சமாதானத்தை அனுபவிக்கும் என்று திருப்பாடல் 92 நமக்கு உணர்த்துகிறது. இறைவனின் செயல்களை நினைத்து மகிழ்வதும் அவரது அன்பை நன்றியுடன் அறிவிப்பதும் கிறிஸ்தவர்களின் நமது ஆன்மீக வாழ்வின் அடிப்படையாகும். இதை உணர்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் படைப்பின் ஒவ்வொரு சிறிய அழகிலும் இறைவனின் மகிமையை புகழ்ந்துரைத்தார். நாமும் அவரோடு இணைந்து இந்த திருப்பாடல் வழியாக இறைவனை புகழ்வோம். Amen.
முன்மதியின் மேன்மையுடைய பணியாளர் இவரையே தன் இல்லத்திற்கு பொறுப்பாளராக நியமித்தார். அல்லேலூயா. கடவுளுடைய அளப்பரிய அருட்கொடைகளுக்கு ஏற்ப கிறிஸ்துவின் நற்செய்தி பணியாளர் இவரே. அல்லேலூயா. புனித பிரான்சிஸ் அசோசியார் அவர்கள் எழுதிய ஒரு அழகான அர்த்தமுள்ள ஜெபம். இறைவா, என்னை உமது அமைதியின் கருவியாக மாற்றிடும் என்ற ஜெபம். இந்த ஜெபம் வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு அல்ல, அது ஒரு உண்மையான சிறத்துவ வாழ்வின் அழைப்பாகும். தன்னை மறந்து கிறிஸ்துவின் அன்பையும் அமைதியும் உலகிற்கு எடுத்து செல்லும் ஓர் ஆன்மாவின் முழக்கம் இந்த ஜெபம். புனித பிரான்சிஸ் அசோசியார் வாழ்ந்த காலம் போர்களாலும் ஏழ்மை நிலைகளாலும் சமூக பிரிவினைகளாலும் நிறைந்திருந்தது. மனிதர்கள் வெறுப்பிலும் அதிகார ஆசையிலும் வாழ்ந்த சூழலில் அவர் இயேசுவின் எளிமை, தாழ்மை, அமைதி ஆகியவற்றை உலகிற்கு சாட்சியாக வெளிப்படுத்தினார். இன்றைய உலகிலும் இந்த ஜெபம் தற்போது மிகவும் அவசியமாக உள்ளது. சுயநல எண்ணங்களாலும் போர்களாலும் போட்டி பொறாமைகளாலும் தற்போது நடக்கும் அனைத்து போர்களும் முடிவுக்கு வந்து இந்த உலகில் அமைதி நிலவ நாம் அனைவரும் ஜெப உணர்வோடு புனித அசோசியார் வழியாக இறைவனை புகழ்வோம்.
கடவுளுடைய பெரிய கொடைகளுக்கேற்ப கிறிஸ்துவின் நற்செய்தி பணியாளர் இவரே. அல்லேலூயா. ஆண்டவரை தேடிய புனித அந்தோனியார் உள்ளத்தில் தூய்மையும் செயலில் குற்றமற்றவராயிருந்தார். அல்லேலூயா. இறைவனின் இதயம் கருணை உள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றது. திருப்பாடல் 103. இறைவன் நீதியுள்ள தந்தை மட்டுமல்ல, அவர் இரக்கமும் கனிவும் நிறைந்த அன்பு தந்தை. மனிதனுடைய வாழ்க்கை தற்காலிகமானது என்றும் ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் நிலைத்திருக்கிறது என்பதையும் அறிவித்து நாம் மனிதர்களுடைய தன்னம்பிக்கையில் அல்ல, மாறாக இறை அருளில் நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கப்படுகின்றோம். புனித பிரான்சிஸ் அசிசியார் இறைவனின் இரக்கத்தை மிக ஆழமாக அனுபவித்தார். தனது பலவீனங்களையும் குறைகளையும் உணர்ந்த போதிலும் இறைவனின் அன்பு மனிதனை மாற்றும் சக்தி உடையது என்பதை அவர் முழுமையாக நம்பினார். அதனால் அவரது வாழ்வு முழுவதும் நன்றி உணர்வும் தாழ்மையும் நிறைந்ததாக இருந்தது. இறைவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூறுகின்றோமா? அவருடைய மன்னிப்புக்கும் இரக்கத்திற்கும் நன்றி செலுத்துகின்றோமா? நமது வாழ்வு புகழ்ச்சியும் நன்றியுமான ஒரு வழிபாடாக மாறுகிறதா என்ற கேள்விகளுடன் இந்த பாடலை பாடி இறைவனை புகழ்வோம். Amen.
உலகில் குற்றமற்றவராயிருந்தார். அல்லேலூயா. அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்காக எழுந்திருப்போம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. மத்தியில் எழுதிய தூய செய்தியிலிருந்து வாசகம். மத்தியில் எழுதிய செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1 மத்திய எழுதிய செய்தி அதிகாரம் 5 இறை வசனங்கள் 1-11. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர்கள் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தாரே. ஏறியது உள்ளத்தோர் பேர் பெற்றோர் இயற்கையில் பெற்றரசு அவர்களுக்கு கூறியது. துயில் ஒருவர் பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் ஆழ்ந்தர் பெறுவர். கனிமுறையோர் பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் நாட்டை உடனே சொத்தாக்கிக் கொள்வர். நீதியிலிருந்து அவர்கள் பெண்களை கொண்ட பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் நிறைவு பெறுவர். இறக்கமுடையோர் பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் இறக்கம் பெறுவர். தூய்மையாக உள்ளத்தோர் பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதியை ஈடுபடுத்துவோர் பேர் பெற்றோர் இயற்கையில் அவர்கள் கடவுளை மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர் இயற்கையில் விண்வரசு அவர்களுக்குரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இழந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாது கொள்ளாதது எல்லாம் பேசும்போது நீங்கள் பேர் பெற்றவர்களை மகிழ்ந்து பேரவகை கொள்ளுங்கள். ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறு உங்களுக்கு முன்னிருந்த இறை வாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். சகோதரிகளே, நாம் இந்த ஆண்டு புனித அசிசியர்களுடைய ஆண்டாக நாம் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலே மைய சிந்தனைகள் மறைவுரைகள் எல்லாமே புனித அசிசியாரை பற்றியே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். உண்மையாகவே அவரை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது அவர் எப்படிப்பட்டவர்களாக உள்ள ஒரு பெரிய பணக்காரர். அவங்க அப்பா ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு பெரிய டெக்ஸ்டைல் வச்சிருந்தார். பட்டு துணிகள் வியாபாரம் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய கடைகளை அவர் வைத்திருந்தார். அவர் ஒரு நாள் குதிரையில போறாரு. குதிரையில போகும்போது நம்ம பார்க்கின்றார், வழியில ஒரு ஏழை ஒருவர் ஒரு துணி கூட இல்லாமல் குளிரிலே மிகமா இந்த கடுமையான குளிரிலே இருக்கின்றார். அதை பார்க்கின்ற அவர் அவருக்கு மேலாணியாக அணிந்திருந்த அந்த கோட்டை எடுத்து அந்த மனிதர்களுக்கு கொடுத்துக்கிட்டு அவருடைய இல்லத்துக்கு சென்று பார்க்கிறார். ஏகப்பட்ட துணி இருக்குது, அவங்க கடையில் ஏகப்பட்ட துணி இருக்கின்றது. அதே போல ஏகப்பட்ட ஏழைகள் வெளியிலே துணி இல்லாமல் இருக்கிறார்கள். பார்க்கின்ற அவர் என்ன பண்றாருன்னா எல்லாத்தையும் கொண்டு போய் ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. ஏழைகளுக்கு கொடுக்கும் பொழுது அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். அவ்வளோதாங்க, டென்ஷன் ஆகுங்க. கடையில் இருக்கிற துணிலாம் கொண்டு போய் ஃப்ரீயாக நம்ம ஏழைகளுக்கு கொடுக்கும்போது கண்டிப்பாக அப்பாவுக்கு ஒரு விதமான வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தத்தோடு அவர் என்ன பண்றாருன்னா, அப்ப அங்க உள்ள ஒரு 1000 இடத்துல சென்று என்னுடைய மகன் இவ்வாறு செய்து கொண்டிருக்கின்றான், இவனுக்கு நீங்க ஒரு அறிவுரை கூறி இவனை திருத்துங்க அப்படின்னு சொல்லி அங்கு உள்ள 1000 இடத்துல சென்று அவர் உரையாடுகின்றார். அந்த 1000 அந்த அசிசிய இடத்துல கேட்கின்றார். அசிசியர் என்ன பண்றார் அப்படின்னா, தான் போட்டிருந்த அந்த துணியை கூட எடுத்து கொடுத்து விட்டு நான் கடவுளுக்காகவும் ஏழைகளுக்காகவும் நான் செல்லுகின்றேன் என்று சொல்லி முழுமையாக தன்னை கையளித்தவர்தான் புனித அசிசியர் அவர்கள். இன்றைய இறைவாக்கினை நாம் அழகாக வாசிக்கின்றோம். ஏழைகள் உள்ளத்தோர் பேர் பெற்றோர் ஏழைகள் விண்ணரசு அவர்களுக்குரியது என்ற ஒரு அழகான ஒரு வார்த்தை அவங்க இங்கே அரசியல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். உண்மையாலுமே பிரியமானவர்களை அது ஏழைகள்
உள்ளம் என்று சொல்லும்போது பிறருக்கு உதவுகின்ற ஒரு உள்ளமாக இருக்கிறது. நாம் எப்போதெல்லாம் பிறருக்கு உதவுகின்றோமோ அப்போ எல்லாமே நாம் பேரு பெற்றவர்களாக இருக்கின்றோம். புனித அசிசியா அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில அதுதான் செஞ்சாங்க. எங்க போனாலும் அவங்களுக்கு பிறருக்கு உதவுகின்ற அந்த ஒரு மனப்பான்மை தான் அவருக்கு இருந்தது. அதே போலதான் நாம் ஒவ்வொருவருமே நம்ம பிறருக்கு உதவுகின்ற ஒரு நல்ல உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய நாள் சிந்தனையாக இருக்கின்றது. அதனால் ஒவ்வொருவருமே சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் பிறருக்கு உதவுகின்ற ஒரு நல்ல உள்ளம் படைத்தவனாக இருக்கின்றார் என்று சிந்தித்து பார்த்து நாம் ஒவ்வொருவரும் அந்த ஏழையின் உள்ளத்தோடு வாழ இறைவனிடத்திலே தொடர்ந்து கொண்டாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்திருப்போம். ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பிக்கின்றவர் விண்ணரசில் மிகப் பெரியவராக கருதப்படுவார். அல்லேலூயா. ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடித்து அதை பிறருக்கு கற்பிக்கின்றனர்
விண்ணரசில் மிக பெரியவராக கருதப்படுவார். அல்லேலூயா. இப்பொழுது நமது விண்ணப்பங்களை ஜெபங்களை ஆண்டவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து மன்றாடுவோம். நமது பதில்களை ஆண்டவரே என் மன்றாட்டை தயவாய் கேட்டிருக்கிறோம். எமது திருவள்ளுவர் அவையை வழிநடத்தும் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் அனைவரையும் தூய ஆவியின் வல்லமையால் நிரப்பி இறை மக்களை அன்புடனும் தாழ்மையுடனும் வழிநடத்த அருள் தர வேண்டும் என்று இறைவா உண்மை கொண்டாடுகிறோம். தலைவர்களும் எமது நாட்டை ஆள்வோரையும் ஆசீர்வதித்து அவர்கள் நீதியுடனும் அமைதியான மனப்பான்மையுடன் மக்களுக்கு சேவை செய்து ஒடுக்கப்பட்டோரின் வாழ்வு உயர அவர்கள் உழைக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஞானத்தின் புத்தியையும் இறைவா கல்வி கற்று வரும் குழந்தைகள் மற்றும் இளைஞர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நல்லொழுக்கம் உள்ளவர்களாக உருவாகி தங்கள் வாழ்க்கையில் இறைவனின் திருவுளத்தை உணர்ந்து வாழ இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். போர்கள் வன்முறைகள் வெறுப்புகள் நீக்கி மனிதர்கள் சகோதரத்து உணர்வோடும் அன்போடும் அமைதியோடும் ஒன்றித்து வாழ கிறிஸ்துவின் சமாதானம் எல்லா நாடுகளிலும் நிலைக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். கொண்டாடும் எமது ஊர் மக்களின் உடலிலும் உள்ளத்திலும் உள்ள நோய்களை நீக்கி பரிபூரண சுகம் கொடுத்து நலமுடன் வாழ செய்யும். தங்களின் குடும்ப தேவைகளுக்காக வெளியூரிலும் வெளிநாடுகளிலும் பணி செய்யும் மக்களுக்கு நல்ல உடல் சுகமும் உள்ள சுகமும் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா என்றாடுகின்றோம். அனைவரும் இணைந்து கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தை பக்தியோடு சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மன்றாடுவோமாக. என்றென்றும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமது மக்களாகிய எங்களுக்கு தந்துள்ளீரே. அதனால் அவரது பரிந்துரையாலும் பாதுகாப்பாலும் நாங்கள் கிறிஸ்தவ நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரும் இன்னல்கள் எல்லாம் உமது உதவியை கண்டுவரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர்களையாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நமது பாதுகாவலராம் புனித அந்தோனியாரின் பரிந்துரையால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து செல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக. அனைவரும் புகழ்ந்தால் படிக்கிறோம்.
இதுவரை நமது வாழ்வில் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.
இறைவா, இந்நாள்களை எங்களை பாதுகாப்பு வருகின்றேன். பல்வேறு வேதனைகளையும் துன்பங்களையும் தீர்க்க முடியாத கவலைகளையும் நாங்கள் கடந்து வந்தாலும் இதை எங்களோடு நீ பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக மக்கள் அன்பு செலுத்துகின்ற ஆண்டவரே, இனி வரும் நாட்களில் எங்களை வழிநடத்தும். இதை ஒரு பங்கு கொண்ட விழாவை வருடவும் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உனக்கு அன்பு செலுத்துகின்றோம். 10 நாட்கள் நாங்கள் உன்னோடு பயணிக்கின்றோம். இந்த பயணம், இந்த ஒரு வழிபாட்டோடு இணைந்த வாழ்வு தொடர்ந்து எங்களோடு இருப்பதால் எங்கள் சிந்தனைகள் ஒவ்வொரு நாளும் தூய சிந்தனைகளாக இருப்பதாக, எங்களுடைய வாழ்வு தாழ்ச்சியான வாழ்வாக இருப்பதாக, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் பிறருக்கு அளவுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து வாழ்வதாக. நம்பி நிறைவா, இதோ புனித பிரான்சிஸ் அசிசியார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த எல்லா நற்செய்தி போதனைகளையும் விழுமியங்களையும் நாங்கள் கடைபிடிப்போமாக. ஒவ்வொரு மக்களையும் சகோதரத்துவ அன்போடு வேற்றுமையின்றி பிளவுகளின்றி நாங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய எங்களுக்கு வரந்தால் இதோ இந்த வேளையில் எங்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் விண்ணப்பங்களையும் அன்றாட்டுகளையும் இதோ ஒரு பார்த்து ஒப்புக் கொடுக்கின்ற மாற்றங்களை புனித அந்தோனியாரோடு அவருடைய திருவுருவத்தோடு இதோ நாங்கள் இந்த நாளிலே எங்களது வீதிகளில் வலம் வர இருக்கின்றோம். அவர் வருகின்ற இடமெல்லாம் எல்லா விதமான தீமைகளும் சாத்தானுடைய தொல்லைகளும் எங்களுடைய கஷ்டங்களும் என்று அகன்று நாங்கள் உடைய ஆசையை பெற்றுக் கொள்வோமாக. இதோ நற்செய்தியாளர் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய ஒவ்வொருடைய பாதங்களும் அழகாக இருக்கின்றது என்பதை திருவிழா எங்களுக்கு எடுத்துக் கொள்கின்றார்கள். இதோ அவர் அறிவித்த பொழுது எல்லா விதமான துன்பங்களும் எங்களுக்கு அகற்று போவதாக. குறிப்பாக எங்கள் இல்லங்களிலே குடும்பங்களிலே நாங்கள் சந்திக்கக்கூடிய உறவு பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடிகள், வெளியே சொல்ல முடியாத பயங்கள், அச்சங்கள், குழந்தைகளால் உருவாகக்கூடிய கவலைகள், பெற்றோர்களால் உருவாகக்கூடிய கவலைகள், கணவர்களால் உருவாகக்கூடிய கவலைகள் அனைத்தையும் ஆண்டவரை பார்த்திருக்க கொடுக்கின்றோம். கர்த்தருடைய நாதரே, இது அனைத்தையும் எங்களுக்காக கொடுத்திருக்கின்றேன். நாங்கள் வேண்டுகின்ற இந்த ஜபங்களை எங்களுக்கு தாரும் ஆண்டவரை என்று சொல்லி மன்றாடுகின்றோம். இந்த ஜபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். மாண்புமிகு பரவி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். இறைவா, இந்த வேட்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திருத்தமிழச்சின் மறைவுகளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை விடாமல் நம்பிக்க அருள்புரிய உம்மை மன்றாடுகின்றோம். தந்தையாகிய தேவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பின் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மாலை ஆராதனையை நமக்காக வழிநடத்தியவர் நம்முடைய முன்னாள் மன்றத்தை அருள் தந்தை ராஜேஷ் அவர்கள் எப்போதும் என்னோடு உடனிருந்து எனக்கு எல்லா விதத்திலும் உதவிகளை செய்து கொண்டிருக்கின்றவர். இந்த திருவிழா காலங்களிலும் நம்மோடு இருந்து எனக்கு உதவி செய்ய இந்த நாட்களில் இவர் வந்திருக்கின்றார். அதனால் அவருக்கு உங்களுடைய அனைவருடைய சார்பாக என்னுடைய வாழ்க்கைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனடியாக நம்முடைய பாதுகாப்பு அல்லது திருவுருவ பகுதியானது தொடர்பு. அதனால் எல்லாருமே நமக்கு கீழே குருசை வைத்து அங்கிருந்து அந்த தேரை வந்திருந்து நம் அனைவரும் அந்த தேர்தலை கலந்து கொள்ளுமாறு உங்களை நம்மோடு கேட்டுக்கொள்ள பிரியமானவர்களே. எப்போதும் அந்த தேரை குறிச்சு இருக்கிறது எல்லாரும் ஆசை இருக்கும் இல்லையா? எல்லாருமே ஆசை இருக்கும். ஆசை இல்லாதவங்க யாரும் இருக்க முடியாது. நம்மளுடைய பாதுகாப்பையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் சரிங்களா? அதனால எல்லாமே முக்கிய அடிச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு இருக்கும் அப்படின்னு போயிட்டு நமக்கு ஏதாவது ஒரு ஆயிடக்கூடாது சரியாக. எல்லாருமே அதில் உங்களுடைய பங்களிப்பு அதில் இருக்க வேண்டும். அதே போல் இந்த தேர்வு போடும் போது பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒன்று. எல்லாம் கண்டிப்பாக போய் அந்த கையில் பிடிச்சி இழுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துக்கிட்டு ஒருத்தர் மோதி சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியம். அதனால் எல்லாரும் பங்கெடுக்க நான் வேணாம்னு சொல்லலை. அதுபோல் நம்முடைய பாதுகாப்பையும் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும். அதேபோல் தேர்வு ஓடும் போது ஒரு நம்ம ரோடு ஓரங்கள் செல்லும் பொழுது ஒரு வரிசையாக செல்வது ஒரு ஓரமாக செல்வது என்பதை பற்றி நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பாதுகாப்பு நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறதுனால தேர்வுகளில் அனைவரும் பாதுகாப்போடு கலந்து கொள்ளுமாறு உங்களை நான் நன்மோடு கேட்டுக்கொள்கின்றேன். தேர்வு அலங்காரம் அன்பளிப்பு திரு அனில்குமார் திருமதி அனிதா குடும்பத்தார் 7வது அன்பியம். அதே போல இந்த மாலை ஆராதனை சிறப்பித்தவர்கள் கொஞ்சம் பிரான்சிஸ் அன்பியம் சபையர் அன்பியம் பாடலுக்கு வழிபாடு அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
Thank you.